வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு உங்களோட ஹையர் செல்ஃப் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதற்காக நார்மல் டாரோ டெக்ல இருந்து ஒரு 3 அட்டைகள் எடுத்திருக்கேன். அதே போல பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளா தூதர் மைக்கேலோட அட்டையில இருந்து ஒரே ஒரு அட்டை எடுத்திருக்கேன். ஓகேவா? இது ரொம்ப சுலபமான சிம்பிளான வாசிப்பு தான். ஓகே, முதல் அட்டை என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு பொதுவான வாசிப்பு, எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க. ஸோ முதல் அட்டை அப்படிங்கிறது மெஜிஷியன், மாயாவே வந்திருக்காங்க. இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நீங்க எந்த ராசி எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் இந்த அட்டைக்கு நீங்க சொந்தக்காரங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எஸ், இது வந்து பஞ்சபூதங்களை கொண்ட ஒரு அட்டையா பார்க்கப்படுது. பாருங்க, உங்களுக்கே தெரியும், தெரியுதா உங்களுக்கு? நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். ஆகாயம்ன்றது இந்த பெண் இங்க கையை மேல தூக்கி அவங்களோட அந்த எனர்ஜி எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ஆற்றல் பெறுறாங்க பாத்தீங்களா, அதுதான் ஆகாயம். ஸோ பஞ்சபூதங்கள்ல நீங்க எதுல பிறந்திருந்தாலும் இது உங்களோடது. சரியா? அதே போல நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அட்டையை பார்க்கும்போது பஞ்சபூதங்களோட சக்தி வந்து உங்களுக்குள்ள இருக்கு. மாயாவி வந்து வெளியில இல்ல, உள்ளுக்குள்ளதான் இருக்கான். சரியா? இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாயாவி தான். நம்புங்க, நிஜமா தான் சொல்றேன். மாயாவிங்கிறது வெளியில நம்ம தேடிட்டே இருக்க கூடாது. நமக்குள்ள என்ன இருக்குன்னு இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்பி பாருங்க. நானும் பல வாட்டி சொல்லிட்டேன், நீங்க உங்களுக்குள்ள பாருங்க, உங்களுக்குள்ள பாருங்க. மெஜிஷியன் உங்களுக்குள்ளதான் ஒழிஞ்சிட்டு இருக்கான். வெளியில எந்த ஒரு மாய மந்திரத்தை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னாலும் சில மோசடிகளுக்கு நீங்க ஆளாயிடுவீங்க. ஸோ உங்களை நீங்க பார்க்க தான் நீங்க யாருன்னே உணர்வீங்க. ஸோ பாத்தீங்களா, எவ்வளவு அழகான ஒரு பஞ்சபூத அட்டை உங்களுக்கு இறைவன் உங்களோட ஹையர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, இந்த பஞ்சபூதங்களை பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த ராசி லக்னம் அப்படின்ட்டு, அதுக்கு ஒரு சிறு குறிப்பு போல நான் சொல்றேன். அப்ப இன்னும் உங்களுக்கு இது எளிமையா புரியும். ஓகே, இந்த நெருப்பு ராசியை நம்ம முதல்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மேஷ ராசி, சிம்ம ராசி, இல்ல தனுசு ராசி, இதெல்லாம் நீங்க பிறந்திருக்கீங்க, இல்ல இது உங்களோட லக்னம் அப்படின்னா நீங்க நெருப்பின் தன்மையை கொண்டவங்க. சரியா? உங்களுக்கு பலம் எதுன்னு நான் சொல்லட்டுமா? உற்சாகமா இருப்பீங்க, எப்பவுமே உற்சாகமா வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அதே போல சிருஷ்டித்தல், ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு இறங்கிட்டீங்கன்னா கில்லி மாதிரி, நெருப்பு டாக்கு மாதிரி அப்படின்ற அளவுக்கு இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். எதையாவது ஒன்றை உருவாக்கணும்னு, புதுசா ஒரு விஷயத்த உருவாக்கணும்னு முனைப்போட செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. மற்றவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய நபர்கள், அதே போல மற்றவங்களை உருவாக்கக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க. ஸோ ஒரு திறன் படைத்த நபரான கண்டிப்பா இந்த நெருப்பு ராசிங்கிறது அப்படி ஒரு அட்டகாசமான ராசி. ஸோ சூப்பர். சரி, இதுக்கு மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபம், பொறுமையின்மை. ஒரு விஷயம் எடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கணும். கொஞ்சம் யாராவது அப்படியே இழுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கோவம் வந்து பொறுமை இழந்த நபர்களா சில நேரங்கள்ல இருக்கலாம். ஸோ அது மட்டும்தான் என்னால இங்க கணிச்சு சொல்ல முடியாது. அந்த ஒரு பொறுமை இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலும் நல்லா இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல பார்க்கும்போது இவங்க கிட்ட ஒரு சோம்பல் அப்பப்ப எட்டி பார்க்கலாம். இந்த சோம்பேறி தனத்தினால என்ன பண்ணுவாங்க, ஒரு சில விஷயங்களை தொடங்குவாங்க, ஆனா அதை நிறைவு செய்ய மாட்டாங்க. அப்படியே பாதியில விட்டு 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 அது அப்படியே போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படிங்கிறது போல என்னால கணிக்க முடியுது. ஸோ நீங்க மேஷ ராசி, இல்ல சிம்ம ராசி, அப்படி இல்லைன்னா தனுசு ராசி, இது 3 ராசியா இருக்கலாம், லக்னமா இருக்கலாம். இது உங்களுக்கு பொருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க கொஞ்சோண்டு சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், அட்டகாசமா இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி, இதுல வந்து பூமி தத்துவம் இங்க இருக்கு பாத்தீங்களா, பச்சை பசேர்னு, அதுதான் பூமி. ஸோ இந்த பூமிக்கான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்கெல்லாம் அறிவாளிங்க. எஸ், அறிவாளிங்க, அதே நேரம் பொறுமைசாலிங்க. நிலம்னால என்ன, யார் என்ன தூக்கி போட்டாலும் அது வந்து ஒரு மக்க வச்சு தனக்கு தானே அது ஒரு எருவாக்கிக்கும் இல்லையா, அது போல நிலராசிங்கிறது அவ்வளோ ஒரு பொறுமைசாலியா இருக்கக்கூடிய நபர்கள். ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்களை பார்த்தா எப்படி தெரியும்னா, என்ன இப்படி தேமையேன்னு இருக்காங்க, சுறுசுறுப்பே இல்லையே, மந்தத்தன்மையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் ரொம்ப நிதானமா வேலை பார்ப்பாங்க. அதே நேரம் ரொம்ப காசு, இவங்க கிட்ட வந்து எப்பவுமே ஒரு பணம் இருந்துகிட்டே இருக்கும். யாரோட பணம்னு இல்லை, இப்ப அப்பா சம்பாரிச்சு கொடுக்கலாம், இல்ல கணவர் சம்பாரிச்சு கொடுக்கலாம், ஏதாவது ஒரு காசு இருந்துகிட்டே இருக்கும். எப்போதுமே பணத்தட்டுப்பாடு வந்து இந்த ராசி இல்ல லக்னம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பொருளாதாரத்துல நல்ல வளமையோடு இருப்பீங்க, கையில காசு இருக்கும். அதுவே ஒரு சந்தோஷம் தானே. ஸோ சூப்பர்ல. சரி, பலவீனம் என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. பிடிவாதம். இப்ப நீங்க நிலராசிக்கு சொந்தக்காரங்களா இருக்கீங்கன்னா பிடிவாத பிடிக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். இல்லைன்னா மாற்றம், உங்களுக்கு சில விஷயங்கள வந்து மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரது கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். மற்றவங்களாம் ஈஸியா மாறிடுவாங்க, ஆனா உங்களால அந்த அளவுக்கு அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்க கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. காற்று, அடுத்தது பாத்தீங்கன்னா காற்று. நம்ம காற்றுங்கிறது இங்க இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் எனக்கு காற்று மாதிரி தெரியுது. ஸோ காற்று ராசிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
மிதுனமா இருக்கலாம், துலாமா இருக்கலாம், கும்பமா இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து காற்று ராசியை கொண்ட நபர்கள். இது ராசியாவும் இருக்கலாம், லக்னமாவும் இருக்கலாம். சிந்தனை திறன் அப்படி யோசிப்பாங்க. எஸ், ரொம்ப புத்திசாலி, அழகா யோசிப்பாங்க, படைப்பாற்றல் மிக்க நபர்களாகவும் இருப்பாங்க. சமூகத்துல இவங்களுக்கு நல்ல ஒரு நண்பர்கள் இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஸோ மாற்றத்தை டக்கு டக்குன்னு ஏத்துப்பாங்க. டக்கு டக்குன்னு அவங்க தங்களை தானே சேஞ்ச் பண்ணிட்டு அது அந்த வாழ்க்கை கூட பொருந்திடுவாங்க அப்படிங்கலாம். ஓகேவா? சரி, இவங்க கிட்ட இருக்கிற பலவீனமா என்னால என்ன கண்டறிய முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா சிந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓவர் திங்கிங் பர்சனா இருக்க சான்சஸ் இருக்கு. பிரச்சனை இருக்கோ இல்லையோ எதை பத்தியாவது மண்டக்குள்ள போட்டு அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவே இவங்களுக்கு ஒரு எதிரியா இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ நீரின் தன்மை கொண்டவர்கள். நீர் இங்க தெரியுதா, ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, வாட்டர். கடகம், விருச்சிகம், மீனம் இதெல்லாம் வந்து நீரின் தன்மை கொண்ட ராசி லக்னமா நம்ம கருதுறோம். ஸோ இவங்க எப்படின்னா பாசக்கார பசங்க. எஸ், அவ்வளோ ஒரு பாசம், உண்மையா இருக்கும் அந்த பாசம். ஸோ இதுல உங்களுக்கு நண்பர்கள் இருக்கலாம், இல்ல உங்களோட கணவன் மனைவியா இருக்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு அன்பு வந்து அவ்வளோ அந்த மழை துளி தெரியும்ல, அப்படியே வானத்துல இருந்து ஒரு தூய்மையான மழை துளி, அந்த மாதிரி இவங்க வச்சிருக்க பாசம்ங்கிறது ரொம்ப தூய்மையா அவங்களோட உணர்வுகளை அழகா வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள். சில பேர் ஆன்மீகவாதிகளா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கருணை உள்ளம் கொண்டவர்கள். ஸோ அட்டகாசமா இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க. ஆனா இவங்களுக்கு மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதேதான், அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சில நேரங்களில் சில ஏமாற்றங்கள் இவங்களுக்கு நிகழ்ந்துடும். ஏன்னா ரொம்ப பாசக்கார பசங்க இல்ல, எங்க பாசம் வைக்கிறோமோ அங்கேயே அடி விழவும் சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்தவங்களை நம்பும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது மட்டும்தான், வேற எதுவுமே இவங்க நீர் ராசிக்கு என்னால குறைகள் கண்டுபிடிக்க முடியல. உங்களோட ஹையர் செல்ஃப் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான மெசேஜ் தான் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு என்னால கணிச்சு சொல்ல முடியுது. சரியான நோக்கம், சுத்தமான மனசு, உங்களோட தைரியமான செயல்பாடுகள் இதெல்லாம் இருந்ததுனாலே போதும். நான் சொன்ன மாதிரி இந்த மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் நீங்க எதுல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களால செய்து கொள்ள முடியும். உங்களோட உலகத்தை உங்களால படைக்க முடியுங்க. இதுதான் நிஜம். ஓகேவா? நமக்காக வேற யாராவது உலகத்தை படிச்சு அதுல கொண்டு வந்து நம்மள ராஜாவோ ராணியாவோ உட்கார வைப்பாங்கன்னா இந்த காலகட்டத்துல அது நடக்காது. உங்களோட உலகத்தை நீங்க படைங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமா இருக்கணும்னு ஆசையா இருக்கோ அதை செய்யுங்க. சில மணி நேரங்கள், இப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கேன் இல்லையா, அதுல ஒரு சில மணி நேரங்கள் வந்து உட்கார்ந்து நீங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வாழ்க்கைய ஒரு காட்சிப்படுத்தி பாருங்க. எனக்கு இதெல்லாம் வேணும், காரு, பங்களா, இன்னும் என்னென்ன வேணும், இல்ல நல்ல ஒரு வாழ்க்கை துணை. சோ உங்களோட குழந்தைகள், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது ஒரு சில நிமிடங்கள், ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ பாருங்க. அதை விட என்ன வேலை? உங்க வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்க எங்க சரியா இருக்கணும், எங்க சரியா இல்லாம நம்ம போயிட்டோம், அந்த சரியா இல்லாத வாழ்க்கையெல்லாம் எப்படி சீரமைக்கிறது கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். சரியா? ஏற்கனவே என் வாழ்க்கை சூப்பரா இருக்கு அப்படின்னா இன்னும் சூப்பராகும். எஸ், அடுத்தது வந்திருக்குது 5 ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு. ஓகே, பணம் சார்ந்து நம்ம இது வரைக்கும் பணம் சார்ந்தும் பார்த்தோம், உறவு சார்ந்தும் பார்த்தோம். ஆனா இந்த முதல் அட்டையில வந்தது இல்லையா மெஜிஷியன் கார்டு, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா சில பேருக்கு வந்து பணம் சார்ந்த பிரச்சனை இல்ல வேலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. நிதி சார்ந்து பொருளாதார தொடர்பான சிரமங்கள், சிக்கல்கள் ஏதாவது இருக்கலாம். ஒரு சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ பண பரிவர்த்தனை ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. இன்னும் சில பேர் வந்து உறவு சார்ந்து பாத்தீங்கன்னா தனிமையில் இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கலாம், இல்ல கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கலாம், ஏதோ ஒரு வேலையின் நிமித்தமான கூட பிரிஞ்சு இருக்கலாம், வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு விரக்தி இருக்கான்னு கேட்டா விரக்தி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. உணர்ச்சி சார்ந்து கொஞ்சம் பலவீனமா இருப்பீங்க, இல்ல சில பேருக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் இருக்கலாம். சில நேரங்களில் வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்து வந்து நம்ம இவ்வளோ கடவுளை வேண்டுறோம், இத்தனை சாமிங்க இருக்கு, நமக்கு எந்த சாமியும் ஒரு அருளும் பாலிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்றது போல ஏதாவது கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சு அது நிறைவேறாம போயிருக்கலாம் அப்படிங்கிறது போலயும் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த 5 ஆஃப் பெண்டகல்ஸ்க்கு அப்புறம் இங்க ஒரு அலை மாதிரி வருது பாத்தீங்களா, ஒரு ஃப்ரீக்வன்சி வருது பாத்தீங்களா. ஸோ பிரச்சனையை வந்து முடியக்கூடிய காலகட்டம் தான் இது. ஓகே, வலியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் வலி பிறக்கக்கூடிய காலகட்டம் இது. பொருளாதாரம் சார்ந்து உறவு சார்ந்து எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கான விஷயங்கள் உங்க பக்கத்திலேயே தான் இருக்கு. அதை நீங்க சரியா கவனிச்சு பாத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கஷ்டத்துல இருக்கீங்கன்னா அந்த கஷ்டம் போகக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல குடும்ப நண்பர்களோ இல்ல ஏதோ ஒரு தெய்வத்தின் அனுகிரகமோ இருக்கு. சரியா? சோ கஷ்டம்னு பார்க்காதீங்க. உங்களோட பார்வையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் வேறு மாதிரி பாருங்க. ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு இப்படி கூட தீர்வு வரலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மாத்தி யோசி. எஸ், அப்படிங்கறது மாதிரி தான் தெரியுது. ஒற்றுமையா இருந்து செயல்படக்கூடிய காலகட்டமா இது இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு.
எஸ், குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீகம் சார்ந்து இது போல ஏதாவது உங்களுக்கு, நான் நிறைய கடவுளை கும்பிடுறேன் ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகலை அப்படின்னா, இல்ல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க காத்துட்டு இருக்கு. சரியா? அது உங்களுக்கு இப்ப வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களோட எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் காலங்கள் நகரும் போது நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் உங்களால பார்க்க முடியும் அப்படிங்கிறது நான் என்னால இதை கணிச்சு சொல்ல முடியாது. ஓகேவா? சோதனைகளுக்கு பின்னாடி தான் சாதனைங்கிறது நிகழும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா அது மிக விரைவிலே நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ கவலைப்படாதீங்க. மாயாவி, இந்த மாயாவியை கெட்டியா படிச்சுக்கோங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம். ஓகேவா? சோ அடுத்த அட்டை பாத்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் வாய்ஸ் வந்திருக்கு. சோ அட்டகாசமான அட்டை இது. எஸ், இது எப்படி ஒரு ரெயின்போ மாதிரி பல வண்ணங்கள்ல இருக்கு. அதே போலதான் உங்க வாழ்க்கை ஒரு நிறைய வண்ணங்களால ஆக போகுது. சரியா? நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அந்த முன்னாடி இப்ப இது மாற்றம் வரும் நான் சொன்னேன் இல்லையா? இந்த அட்டை எதை குறிக்குது அப்படின்னு என்னால கணிச்சு சொல்ல முடியுதுன்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் விளங்க போகுது. சரியா? சில உண்மைகள் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. இது உறவு சார்ந்து இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம், தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போலதான் என்னால கணிச்சு சொல்ல முடியாது. ஏஸ் ஆஃப் வாய்ஸ் பார்க்கும்போது புதிய சிந்தனைகளா இருக்கலாம், புதிய யோசனைகளா இருக்கலாம், இல்லை உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவான மனசு. இது வரைக்கும் சில நபர்களுக்கு வந்து இந்த உண்மையை எதிர்கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இந்த அட்டை எப்படின்னா, மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் வெளிச்சத்துக்கு வரும்போது, ஓகே இதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துதா, இவங்கெல்லாம் இப்படிதானா அப்படின்ற மாதிரி நம்ம அதெல்லாம் புரிஞ்சுப்போம். இது வரைக்கும் நம்மளே ஒரு சமாதானம் சொல்லிட்டு இருந்திருக்கோம் இல்லையா நம்ம மனசுக்கு, இல்ல இது இப்படி இல்ல, இது அப்படி இல்ல, நம்ம தான் தப்பா நினைச்சிருக்கோம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, எல்லாமே சரியா இருக்கு. நம்ம தான் சில விஷயங்களை சரியா பார்க்கல, சரியா கணிக்கல அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு புரியும். நிறைய குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து ஒரு சரியான தெளிவான ஒரு முடிவெடுப்பீங்க. ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை நோக்கி உங்க பயணம் தொடங்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஒரு நல்ல சக்தி இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவள் இருக்கான் இல்லையா? நம்ம வந்து மகாலட்சுமியின் குறியீடா நம்ம பாக்குறோம். சோ பணம் சார்ந்து ஒரு நல்ல பாதை உங்களுக்கு தெரியலாம், இல்ல உறவு சார்ந்து தெரியலாம். ஏதோ ஒண்ணு விலகி ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போலதான் உங்களோட பார்வையை வந்து ஒரு மாற்றம் பெறுது. எஸ், இவ்வளவு நாள் குழம்பிட்டு இருந்த விஷயங்கள், அது உறவு சார்ந்து பணம் சார்ந்து எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்குதான்னு கேட்டா கிடைக்குது. மனதில் ஒரு புதிய அறிவு, பிரகாசம், இது போன்ற நிறைய உண்மைகள் வெளிப்படும் போது தானே நமக்கு சில விஷயங்களே புரியும். ஸோ அதெல்லாம் நீங்க ஏத்துக்கொள்ள பழகுங்க. உண்மையா பாருங்க. நீங்க சமாதானமே எங்கேயுமே பண்ணிக்காதீங்க. ஓகே இதுதான் நிஜமா, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறது போல ஃபேஸ் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு சத்தியத்தின் வாயில் திறக்கும். சரியா? இந்த டோர் பாத்தீங்களா? இது சரியா? சோ என்னால என்ன கணிச்சு சொல்ல முடியுதோ அதை தான் நான் சொல்வேன். ஓகேவா? இந்த அட்டைக்கான பொருளை விட இதை பார்க்கும்போது என்னால கணிக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் நான் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவன் ரொம்ப உயரத்துல இருந்து பாக்குறான். சோ உங்களோட பிரச்சனையும் நீங்க குறுகிய பார்வையா பார்க்காம கொஞ்சம் விசாலம் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையிலயும் நிறைய மனிதர்களை வர விடுங்க. சில நேரங்கள்ல ரொம்ப குறுகியதா வச்சுக்கும் போது நமக்கு பெருசா இருக்காது. அதே நேரம் நிறைய மனிதர்கள் கிட்ட நம்ம பழகுறோம். உங்களோட பவுண்டரிஸ் நான் குறைச்சிக்க சொல்லல. நான் சொல்றது உங்களோட பார்வையை விரிவுபடுத்திக்கோங்க. உங்களுக்கு வேலை சார்ந்தும் சரி, இல்ல உறவு சார்ந்தும் சரி, எனக்கு இந்த ஒருத்தர் மட்டும்தான் தெரியும், எனக்கு இவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கறது மாதிரி இல்லாம உங்களை நீங்க பலம் பொருந்திய நபர்களா மாத்திக்கோங்க. ஓகேவா? சோ துல்லியமான முடிவுகள் அப்பதான் உங்களால எடுக்க முடியும். வரக்கூடிய சவால்களை சமாளிக்க முடியும். சோ நல்லவங்க கெட்டவங்க உலகத்துல இருக்கதான் செய்வாங்க. ஆனா நம்ம எப்படி அவங்க கிட்ட பழகிறோம், எந்த அளவுக்கு நம்ம நெருங்குறோமோ, எஸ் அந்த அளவுக்கு கரெக்டா நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா யாராலையும் எதுவும் நம்மளால பண்ண முடியாது. சரியா? வார்த்தைகள்ல சில பேர் நம்மளை காயப்படுத்தலாம், ஆனா பரவாயில்ல, அதையும் நம்மளால தாங்கிக்க முடியும். சோ இந்த அட்டையை பார்க்கும்போது சில பேரோட உண்மை முகம் தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் தள்ளி வரணுமான்னு கேட்டா தள்ளி தான் வந்து ஆகணும். ஏன்னா அவங்க அதுதான் காட்டிட்டாங்க. காட்டினவங்க கிட்ட போய் நீ ஏன் இப்படி சில நேரங்கள்ல நம்ம சில பேர்கிட்ட விளக்கங்கள் கேட்போம் தெரியுமா? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, நான் சரியா தானே இருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதுக்கிட்ட நம்ம மனசு இன்னும் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிடும். ஸோ சில விஷயங்கள், சில விலகல்கள் இருக்குன்னா அதை ஏத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைக்கு வந்துடணும். ஸோ அதுதான் நல்லது அப்படிங்கிறது போலதான் இந்த அட்டையை பார்க்கும்போது என்னால கணிச்சு சொல்ல முடியாது. சோ இதெல்லாம் உங்க ஹையர் செல்ஃப் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். சோ அடுத்தது நம்ம பிரபஞ்சத்தின் செய்தியா பாக்குறது வந்து தூதர் மைக்கேலோட அட்டையில இருந்து பாக்குறோம். சோ யுவர் வைப்ரேஷன் இஸ் ரைசிங். தெரியுதா உங்களுக்கு உங்களோட வைப்ஸ் எவ்வளவு அழகா ரைஸ் ஆகுது அப்படின்ட்டு? இது வந்து ஒரு அலைவரிசை போலதான். இந்த டிவி சேனல், நம்ம பழைய ரேடியோ பெட்டியில பாட்டெல்லாம் கேட்போம் இல்லையா? எஸ், அங்க எப்படி ஃப்ரீக்வன்சி செட் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துக்கு கூட நீங்க ஒத்தி செய்யறீங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும்,
இந்த பெண்மணி சிரிக்கிறாங்கன்னா இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற அதே பெண்மணி அவங்க தான் சிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட உலகம். நம்ம உலகம்ங்கிறது நம்ம உலகம், வெளியில இருக்கிறது கிடையாது. ஓகேவா? உங்களோட உலகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் இது. ஸோ நீங்க என்ன காட்டுறீங்களோ அதுதான் இங்க பிரதிபலிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. அதே போல உங்களுக்கு தாழ்வான உணர்வை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள், அதெல்லாம் வந்து கோபம், பயம், பொறாமை, இது போன்று நம்ம எப்பவுமே தாழ்வுபடுத்தியே வச்சுட்டு இருக்கோம், நம்மள ஒரு முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லாது. அது போன்ற எண்ணங்களை எல்லாம் விட வச்சுட்டு ஒரு அன்பு, பாசம், நம்பிக்கை, சத்தியத்தின் வாயில நடக்கிறது, இதெல்லாம் நீங்க வந்து கடைபிடிக்க ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்து கூட இணைஞ்சு செயல்படக்கூடிய ஆற்றல் கிடைக்குது அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ பழைய விஷயங்கள் கழிஞ்சு புதிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வரவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த பழைய விஷயங்கள் கழியுறதுன்னு சொல்றேன் இல்லையா, இது வந்து சில மனிதர்களோட விலகலங்களா கூட இருக்கலாம். ஓகே, யாராவது நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க, இல்ல விலகி போறாங்க அப்படின்னா அது எல்லாமே நன்மைக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள், புதிய ஆன்மீகம் சார்ந்த தேடல்கள், இதெல்லாம் உங்களுக்கு வரும். உங்களோட உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டுதலா இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ நடப்பவை எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நடக்கிறது எல்லாமே உங்களோட நன்மைக்காக மட்டும்தான் நடக்குதுன்னு உங்களால புரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறது போலதான் உங்களோட ஹையர் செல்ஃப் கொடுக்குறாங்க. சரியா? சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்க, அதுல இருந்து வெளியில வரவும் பழகுங்க. அதை தாண்டியும் உங்களோட வாழ்க்கை இருக்கு, உங்களோட சந்தோஷங்கள் இருக்கு, உங்களோட உலகத்தை உங்களால படைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மாயாவையோட முதல் அட்டை. ஸோ முதல் முடிவு எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கு. உங்களுக்கு எங்க தொடங்கி எங்க முடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட உலகத்தை நீங்க படைச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் உங்களோட ஹையர் செல்ஃப் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நமக்குன்னு யாருமே உலகத்தை படைக்க மாட்டாங்க, நீங்க தான் பிரம்மா. எஸ், அதை நீங்க நம்புங்க. நான் சொன்ன மாதிரி உட்காந்து கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் கலாம் சார் சொன்ன மாதிரி கனவை காணுங்க, அந்த கனவை நோக்கி பயணிங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நன்றி.